வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இப்போ நேற்று வந்து ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் ஆனது. இது புது ஆனுவல் பிளானர் வந்து 2024 அப்டேட்டோட கொடுத்துருந்தாங்க. அதில் குரூப் 2A, ஸோ 2 அப்புறம் 2A ரெண்டுக்கும் வந்து பார்த்தோம்னா காமனான ப்ரிலிம்ஸ். ரெண்டுக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் மட்டும் 2க்கு 2Aக்கு ரெண்டுக்கும் மெயின்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ 2 வந்து நார்மலாக போன முறை எழுதுனா அந்த டிஸ்கிரிப்டிவ் ஜென்ரல் ஸ்டடீஸ் டைப்பு தான் 2க்கு. 2Aக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப், ஸோ எம்சிக்யூ டைப், அதாவது லைக் ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான் 2Aக்கு மெயின்ஸும் இருக்க போது. அதுக்கான சப்ஜெக்டும் பார்த்தோம்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு, அது கூட ரீசனிங். இது வந்து பேங்கிங்கில் இருக்கிற மாதிரியான ரீசனிங் இருக்கலாம். மேபி அதுக்கான சிலபஸ் இன்னும் மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிளியராக தெரியும். ரீசனிங் அந்த பேங்கிங் வரக்கூடிய ரீசனிங்காக தான் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், ஸோ ரெண்டில் இதனால எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து 2Aல நமக்கு ஸ்கோரிங் பேப்பர். இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ இது வந்து போன குரூப் 2 மெயின்ஸில் எழுதுனா அதே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 40 மார்க் எடுக்கணும். இது வந்து ஸ்கோரிங் கிடையாது, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும். இந்த ஜிஎஸ், ரீசனிங்கு ப்ளஸ் லாங்குவேஜ், இது மூணு தான் நமக்கு வந்து ஸ்கோரிங் பேப்பர். ஸோ இப்படி பிரிச்சிருக்காங்க. போன முறை இருந்ததுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் 2A. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர்டன் தான் இது. ஏன்னா நம்ம தமிழும் படித்தாகணும். ஸோ ஜென்ரல் தமிழுங்கிறது இங்கே வந்து யூனிட் 8ல் கவர் ஆகுது. யூனிட் 8ங்கிறது நமக்கு 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு தான் யூனிட் 8 நமக்கு. இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு யூனிட் 8ம் அதுலேயே கவர் ஆகிடும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தனியாக படிச்சுட்டு அது கூட தமிழ் 6 to 12 வரைக்கும் படித்து தான் ஆகணும். ஸோ அதில் வந்து முக்கியமானது மட்டும் படித்தா போதும். அது என்னென்னன்றது தான் நம்ம இங்கே கிளாஸாக நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். இதில் வந்து யூனிட் 8 ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் எக்ஸப்ட் கிராமர், அதாவது இலக்கணம் மட்டும் இருக்காது நமக்கு. ஸோ யூனிட் 8ல் வந்து நமக்கு இலக்கணம் பகுதி வந்து நமக்கு தேவை கிடையாது. இலக்கணம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய செய்யுள் ப்ளஸ்ஸு உரைநடை, இது ரெண்டுமே வந்து யூனிட் 8ல் வந்து நமக்கு கவர் ஆகக்கூடிய. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களா இருந்தால் இது ரெண்டையும் படித்து தான் ஆகணும். 6 to 12 வரைக்கும் நியூ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை படித்து தான் ஆகணும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கக்கூடியவங்க நம்ம இப்போ வந்து இந்த ஜென்ரல் தமிழ் வந்து நம்ம படிச்சிடும். 6 to 10 வரைக்கும் PDF இருக்குது. அதுக்கப்புறம் 11th 12th முக்கியமான ஏரியா மட்டும் நம்ம படிச்சுப்போம். யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம். அதே சைடு பை சைடு யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் அது வேறு பிடிஎஃப்பில் வச்சு போட்டதுனால அது சரியாக இல்லை. ஸோ நம்ம இந்த பிரிண்டட் பிடிஎஃப்லேயே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து ஜென்ரல் தமிழாகவும் நம்ம எடுத்துக்கலாம். யூனிட் 8க்கும் இது வந்து கவர் ஆகக்கூடியது. ஃபஸ்ட்டு லெசன் இன்பத்தமிழ், பாரதிதாசன் அவர்களுடையது. தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள்
உயிருக்கு நேர் நிலவென்று பெயர். தமிழுக்கு அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், மனம் என்று பேர், எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இதில் நிருமித்த அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து உருவாக்கிய அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். இளமைக்கு பால், தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புலவர்க்கு துணையாக இருக்கக்கூடிய வேல் போன்றது. உயர்வுக்கு வான், அசதிக்கு சுட தந்த தேன். சோம்பலாக இருக்கும்போது எங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. இது வந்து பாரதிதாசன் கவிதைகளுடைய கவிதைகள் தொகுப்புல இருந்து தமிழ்ங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டு வந்து பார்த்தோம்னா, அமுதென்று பேர் தமிழுக்கு, உயிருக்கு நேர், நிலவென்று பேர் சமூகத்தின் விளைவுக்கு நீர், மனம் என்று பேர் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயிருக்கு வான். அச்சதிக்கு சுரத்தந்தத்தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய கவிதை தான் கொடுத்துருக்காங்க. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. நிருமித்த உருவாக்கிய செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு சொல்லுவோம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இயற்பெயர் சுப்புரத்தினம், சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். ஸோ அவருடைய கவிதைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய கவிதைகளில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கூடியது. அடுத்து காசி ஆனந்தன் அவர்களுடைய ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் பற்றி. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உரோமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புழைக்கும். ஸோ நீ இல்லைன்னா எல்லாமே வாழ்வில் கசக்கும் புழைக்கும். உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி காசி ஆனந்தன் அவர்களுடைய ஒரு செய்யுள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது செய்யுள் வந்து தமிழ் கும்மி, பெருஞ்சித்திரனார் அவருடையது. தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரு கும்மி கொட்டுங்கடி. இளம் பெண்கள் பாடுற மாதிரி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்ட வேண்டும், ஊடி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை என்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டு இருக்கும். இங்க உள்ள பூட்டு அப்படிங்கிறது வந்து அறியாமை. அறியாமை தான் உள்ள பூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அறியாமையை அகற்றக்கூடியது. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும், உயிர்மை புகட்டும், உடம் மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். மேதினி அப்படின்னா உலகம். மேதினிங்கிறது உலகம். நீண்ட ஊழினா நீண்ட காலப்பகுதி. ஆழிப்பெருக்கு கடல் போல் சுனாமி, அதுதான் ஆழிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. பாட்டு வந்து என்னன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரு. பெண்கள் வந்து கும்மி கொட்டுறாங்க. பெண்கள் இளம் கோதையரு. 8 திசையிலும் தமிழின் புகழ் எட்டிட வேண்டும், ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழினா பல ஆயிரம், பல ஆயிரம் வருஷம் கண்டது, நிறைய நூல்கள் இருக்கக்கூடியது. ஆழி பெருக்கிற்கும் அழியாம நிலை நிற்கக்கூடியது தமிழ். பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், மேதினி வாழ்வழி பாட்டிருக்கும். மேதினி அப்படிங்கிறது இங்க உலகம். ஊழினா நீண்ட காலப்பகுதி. பெருஞ்சித்திரனார் ஆசிரியர் குறிப்பிட்டோம்னா, இவருடைய இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கனிச்சாறு அப்படிங்கிற இவருடைய நூல்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு மொத்தம் 8 தொகுதி இருக்கக்கூடியது. அடுத்தது கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய மற்ற நூல்கள்.
பனிச்சாறு 8 தொகுதி இருக்கக்கூடியது. அடுத்து கொய்யாக்கனி, பாயக்கொத்து, நூறாசிரியம். நடத்திய இதழ்கள் ப்ளஸ் பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது மூணு அவருடைய இதழ். தனித்தமிழ், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தான் பிரிஞ்சு தராங்க. தனித்தமிழ், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். வாணிதாசன் அவருடைய ஒரு செய்யுள், இது என்ன சொல்லுவாங்க, தோன்றி தோன்றி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தோன்றி தோன்றி. ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து வாணிதாசன் அவருடைய ஒரு செய்யுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய். மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தோன்றி தோன்றி அப்படின்லாம் வரக்கூடியதெல்லாம் வாணிதாசன் அவருடைய செயல். இது 3 சொல், தமிழ், தமிழ்நாடு, தமிழன், இது 3 எந்த இலக்கியத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தமிழுங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியது. தமிழன் கிளவியம் அதனோர் அற்றை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. தமிழன் கிளவியம் அதனோர் அற்றை. தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின். எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனி கருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுங்கிற சொல். அடுத்து தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்தில் இருக்கக்கூடியது. அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகம், அதில் தமிழன் கண்டாய், தமிழனை கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பர் அவருடைய தேவாரத்தில். தமிழன் அப்படிங்கிற சொல்ல அப்பர் தேவாரத்தில் இருக்கக்கூடியது. முதல் எழுத்து ஒன்றி, முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் எதுகை, இறுதி எழுத்து ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடியது ஒரே மாதிரி வந்தால் இயல்பு. 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் எதுகை, முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் மோனை, 2வது எழுத்து இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது லெசன் பார்த்தோம்னா வளர் தமிழ். வளர் தமிழ் 3வது லெசன். வளர் தமிழில் பார்த்தோம்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்குது. அதில் தமிழ் செம்மொழியானது 2004 தமிழ் செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பாரதியாருடைய மேற்கோள் பாட்டுகள் யாமறிந்த அப்படின்னு வந்தாலே அது வந்து பாரதியார் தான். யாமறிந்த யாமறிந்த. இதில் புலவன் யாமறிந்த புலவர்களே பார்த்தோம்னா நாடர், கம்பன், வள்ளுவர், அப்புறம் இளங்கோ. ஸோ ஃபஸ்ட்டு கம்பர், அப்புறம் வள்ளுவர், 3வதாக இளங்கோவை பற்றி சொல்கிறார். யாமறிந்த புலவர்களை கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்று பிறந்தவள் அப்படின்னு உணராத இயல்பனலாம் எங்கள் தாய். ஸோ எப்போ எங்கள் தமிழ் தோன்றியது அப்படின்னே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப பழமையான தமிழ், இந்த தமிழ் தாய் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சருக்கு அப்புறம் தான் கிராமர் வந்து வந்திருக்கும். லிட்ரேச்சர் அப்புறம் தான் வந்து கிராமர் வந்து வந்திருக்கும். தமிழ் கடவுள் அப்படிங்கிற சொல் திருக்குறளில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அப்புறம் கடவுள் அப்படிங்கிற சொல்ல திருக்குறளில் பயன்படுத்தவே இல்லை திருவள்ளுவர். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை மீனிங். அக்னினை பிரித்து எழுதும் போது அல் கூட்டல் திணை அப்படின்னு எழுதுவோம். பாகக்காய் பிரித்து எழுதும் போது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது பாகு அல்லாத காய் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய். இது வந்து கசப்பு காய் அப்படின்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதிர்மறையும் வந்து இந்த நெகட்டிவும் பாசிட்டிவாக சொல்லக்கூடியது. ஸோ பாகக்காய் பாகு அல்லாத காய். இரட்டை காப்பியம் தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அதே மாதிரி இரட்டை நூலுங்கிறது இன்னா 40 இனியவை 40, இது ரெண்டும் இரட்டை நூல். பூவின் 7 நிலை. பூவின் 7 நிலை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அரும்பு, 2வது மொட்டு, 3 முகை. இப்படி 3 முகை, 4 மலர், மலருக்கு அப்புறம் அலர், 5 6 வி, 7 செம்மல். ஸோ மலருக்கு அப்புறம் அலர், அலருக்கு அப்புறம் வி, செம்மல். இது ரெண்டும் பாடி இருக்கக்கூடியது. இது ரெண்டும் மலர், அதாவது விரிஞ்சு இருக்கக்கூடியது. முகை அதாவது ஸ்டார்டிங். மொட்டு, அரும்பு, அரும்புங்கிறது ஃபர்ஸ்ட். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். புவியின் 7 நிலை. ஓர் எழுத்து ஒரு மொழி. மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு. அதில் மா மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அறிவு, அழகு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு.
ஸோ அதெல்லாம் வந்து மாங்கிறத ஒரு சொல்லால் ஒரு எழுத்தால் குறிக்கப்படக்கூடியது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இது மூணும் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது, தாட், திங்கிங். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துது. இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். ஸோ மனதை மகிழ்விக்கக்கூடியது தான் இசைத்தமிழ். நாடகத்தமிழ் வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஸோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நமக்கு சொல்லி சுட்டி காட்டக்கூடியது நாடகத்தமிழ். ஸோ நாடகத்தில் இப்படி எப்படி இருக்கணும், இப்படி எப்படி வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுட்டி காட்டக்கூடியது நாடகத்தமிழ். தாவர இலை பெயர்கள். தாவர இலை பெயர்கள். ஸோ இலை அப்படின்னு சொல்லக்கூடியது எது எதுனா ஆள், அரசு, மாப்பழா, வாழை. இலை இது எல்லாமே இலைன்னு தான் சொல்லுவோம். ஆள், அரசு, மாப்பழா, வாழை. கீரை அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து கீரை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அருகு, கோரை, புல். ஸோ அருகும்புல், கோர புல் இதெல்லாம் புல்லுன்னு சொல்லுவோம். இதோட இலைகள். நெல், வரகு இதை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம். நெல், வரகு, தாள். மல்லி தலை. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். மல்லி தலை, கொத்தமல்லி தலை அப்படின்னு சொல்றது. சப்பாத்தி கள்ளி, தாளை ரெண்டும் மடல். சப்பாத்தி கள்ளி, தாளை இதனுடைய இலைய மடல்னு சொல்றோம். கரும்பு நாணல், தோகை. தோகை இது பேச்சு உலகில் சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு சோகை அப்படின்னு சொல்றாங்க. கரும்பு நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு, பாக்கு, கூந்தல். தமிழ் நம்பர்ஸ் 1 2 3க்கு தமிழ் எழுத்துல எப்படி டினோட் பண்றோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது இந்த ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுக்குவோம். கா கடலை, உருண்டை, நச்சி, சப்பி, ருசித்தி, சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இது வந்து ஒரு ஷார்ட்கட். கா அப்படிங்கிறது 1, அடுத்து ஊ 2, நச்சி இது வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்ல இருக்கக்கூடியது 3, சப்பி சாப்பிடு சாங்கிறது 4, ருசித்து 5, சாப்பிடு ஸோ இது வந்து சா இது 6, என்று இங்கிறது 7, 8, கூறினாலுங்கிறது 9. அடுத்து 10 வரும்போது மறுபடியும் 1க்கு வந்து என்னது கா, 0க்கு ஒரு புள்ளிக்கு அவ்வளோதான். அடுத்து 11னா 2 கா. அதுதான் வந்து இந்த ஷார்ட்கட் என்னன்னா கடலை, உருண்டை, நச்சு, சொப்பி, ருசித்து, சாப்பிடு என்று அம்மா கூறினாள். கணினி தமிழ் எண்களின் அடிப்படையில். அடுத்து மேற்கோள். இது சொல் ஒரு சில சொற்கள் எந்த இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தோம்னா கிளவி ஆக்கம்ல இருக்கக்கூடியது உலோகம், உயிர், ஒளி. இது வந்து தொல்காப்பியம் கிளவி ஆக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் உலகம், உயிர், ஒளி. உலகம், உயிர், ஒளி. ஆக்கம். ஆக்கம் அப்படின்னா கிரியேட் பண்றது. ஸோ உலகம், உயிர் அது வந்து உருவானது கிளவி ஆக்கம். உலகத்தில் கிளவி ஆக்கத்தில் சொல்லியிருக்காங்க உலகம், உயிர் அப்படிங்கிறது. அகத்திணையல் ஊர். ஊருக்குள்ள எப்படி இருக்கு, ஊருக்கு உள்ள. ஊர் உள்ளன்னும் போது அகம் வந்துடுச்சு. அகத்திணையல் நான் வச்சுப்போம். புறத்திணையல் அப்படின்னா செல். செல்லுங்கிற சொல் புறத்திணையல்ல இருக்கு. செல்லுங்கிறது அவுட்டர் செல் அப்படின்னு நான் வச்சுப்போம். அடுத்து களவியல். களவு அப்படிங்கிறது இங்கே இங்கிலீஷில் சொன்னோம்னா செக்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். இது வந்து அன்பு. அன்புங்கிறது களவியல்ல இருக்கு. கற்பியல் அப்படிங்கிறது கற்பியல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்லுறது. ஸோ விர்ஜின் அப்படின்னா ஹாப்பி. மகிழ்ச்சிங்கிறது கற்பியல்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற்றுமையல்ல புகழ் சொல் இருக்கு. அடுத்து வினையல்ல முடி. ஸோ வினைனா ஆக்ஷன். ஸோ முடினா ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ண, கம்ப்ளீட் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். வினையல்ல சொல்லப்பட்டிருக்கூடியது முடி அப்படிங்கிற சொல். அடுத்து நற்றிணையில உழவர். உழவர் ஃபார்மருங்கிறது நற்றிணையில இருக்கு. கலித்தொகையில சொல்லியிருக்கக்கூடியது வேளாண்மை. அதே திருக்குறள்லையும் இருக்கும் வேளாண்மை. கலித்தொகை அண்டு திருக்குறள் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய சொல்லு தான் வேளாண்மை. களி அப்படின்னா கேப்பக்களி. கேப்பக்களி எதன் மூலயமா வரும், அக்ரிகல்ச்சர் மூலமா நமக்கு வரக்கூடியதை வச்சு தான், அந்த ராகி மாவை வச்சு தான் கேப்பக்களி பண்ணுறோம். ஸோ இது கலித்தொகை. திருக்குறளில் வரக்கூடியது இருக்கக்கூடிய சொல் வேளாண்மை, மருந்து, அன்பு.
அன்பு இதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் பார்த்துருப்போம். எங்கன்னா கலவியல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தொல்காப்பியத்தில் கலவியல்னா அன்புங்கிற சொல் பார்த்துருக்கோம். அடுத்து உயிர், மகிழ்ச்சி. உயிருங்கிறது கிளவியாக்கத்தில் வந்திருக்கும். தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் உயிர் சொல் இருக்கு, எங்களுக்கு திருக்குறளையும் இருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது கற்பியல்ல இருக்கும். தொல்காப்பியம் கற்பியல்ல இருக்கும். அரசு, அரசுங்கிறது திருக்குறள். ஸோ திருக்குறள் அரசு. மன்னர் ஆட்சி, ஆட்சி முறையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. குறுந்தொகை, குறுந்தொகைனாலே அனிமல்ஸ் அப்படின்னு நான் வச்சுப்பேன். குறுந்தொகை அப்படின்னா பாம்பு, முதலை, மீன். ஸோ இந்த சொல்லலாம் குறுந்தொகையில தான் இருக்கு. அடுத்து பதிற்று பத்து, இது வந்து வெள்ளம், ஃப்ளட்டு. வெள்ளம்ங்கிறது பதிற்று பத்துல இருக்கக்கூடிய சொல். அகநானூறு, அகநானூறுல கோடை மருந்து. மருந்துங்கிறது நமக்கு ஆல்ரெடி திருக்குறள்ல இருக்கு. மருந்து திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கோம். அகநானூர்லயும் கோடை மருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை உலகம். உலகம் இது வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம்ல வந்திருக்கும். உலகம் இதே சொல் மறுபடி திருமுருகாற்றுப்படையிலையும் சொல்லியிருக்காங்க. பெரும்பானாற்றுப்படையில பார், பார் அப்படிங்கிற சொல் பெரும்பானாற்றுப்படையில் இருக்கு. பெரும்படையை பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இடப்புறம், இடம் கூட்டல் புறம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். அடுத்தது அறிவு மதி. ஸோ இவங்க எழுதுன ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிறந்தநாள் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்கும் உனது பெயரை இலவுத்தாளில் எழுத வேண்டும். இதனால போய் உங்கள் பேர் எழுதணும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துக்குவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்ற யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்யல் எழுதுனது அறிவு மதி. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அறுவை மருத்துவ நூல், அறுவை மருத்துவ நூல். ஸோ சர்ஜரி, சர்ஜரி பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து கம்பராமாயணம், மணிமேகலை ரெண்டுலையும் அறுவை சிகிச்சை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அறுவை மருத்துவ நூல் அப்படிங்கிறது கம்பராமாயணம், மணிமேகலை. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கோட் பார்த்தோம்னா மேற்கோள்: நிலம், தீ, நீர்வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். உலகம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலம், தீ. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம். ஃபர்ஸ்ட் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு. ஸோ ஃபர்ஸ்ட் நிலம், ரெண்டாவது தீ, மூணாவது நீர், நாலாவது வழி, விசும்போடு, அஞ்சு விசும்போடு. அதே மாதிரி ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி சொல்லக்கூடியதும் தொல்காப்பியம் தான். அடுத்து மேகம் குளிர்ந்து மழை. ஸோ மழை வருது, மழை எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. கார் 40 திருப்பாவை. இதை இலக்கியத்தில் எல்லாத்துலேயுமே மேகம் குளிர்ந்து மழையா பொழியுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. கார் 40 இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. கடல் நீர் உகந்த கம்மஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது கார் 40 சொல்லப்பட்டிருக்கூடியது. இது வந்து மழை பற்றி சொல்லக்கூடிய, மழை எப்படி உருவாக்குறதுங்கிறது சொல்லக்கூடியது. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழிலி அப்படின்னு கார் 40 வந்து சொல்லுது. அடுத்து ஔவையார். ஔவையார் சொன்னது வந்து ஆழ அமைக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஔவையாருடைய மேற்கோள். அடுத்து பதிற்று பத்து, அதாவது காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி. ஸோ காயம் ஏற்பட்ட இடத்த வெண்ணிற ஊசி வச்சு தைச்சதை பற்றி சொல்லக்கூடியது பதிற்று பத்து. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்றது பதிற்று பத்து. காயம் ஏற்பட்டதை வெண்ணிற ஊசி வச்சு தைச்சதை பற்றி சொல்லக்கூடியது பதிற்று பத்து. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. நற்றிணை அப்படிங்கிறது நரம்புன்னு வச்சுக்கோம். சுறாமி கடிச்சதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பு வச்சு தைச்சாங்க பரதவர்கள், மீனவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நற்றிணை நரம்பு. கோட் சுறா
எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். ஸோ சுறா மீன் கடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தை நரம்பு வச்சு தைச்சாங்க அப்படின்னு சொல்லி நற்றினையை சொல்லுது. திருவள்ளுவமாலை. திருவள்ளுவமாலையில் கபிலர் திருக்குறள் பற்றி புகழ்ந்து எழுதப்பட்டது தான் திருவள்ளுவமாலை. அதில் கபிலர் என்ன சொல்றாரு, திணையளவு போதா சிறுபோல் நீண்ட பனையளவு காட்டும் படிந்தால். ஸோ புல்லு மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராப் வாட்டரில் நமக்கு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த அந்த இதில் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திணையளவு அதை போல தான் 1.25 அடி இருக்கக்கூடிய திருக்குறளும் நமக்கு நிறைய விஷயத்தை காட்டுது. பனை அளவு பெரிய விஷயத்தை காட்டக்கூடியது. திணை அளவு போல சிறுபொருள் நீண்ட பனை அளவு காட்டும் படித்தால் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும். ஸோ சரௌண்டிங்கில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பக்கம் இருக்கதான் காட்டும். உருவத்தை அருகில் தோன்ற செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி கலிலியோ வந்து சொல்லியிருப்பாரு. அதை மெய்ப்பிக்கும் கலிலியோ சொன்னதை இவர் வந்து செயலில் சொல்லியிருக்காரு. புலனம் வாட்ஸ்அப்புடைய தமிழ் மீனிங் தான் புலனம். அடுத்து 4வது சிலப்பதிகாரம். 4வது செய்யுள் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுதும் இதில் 3 சொல்லியிருப்பார். திங்கள், ஞாயிறு, மலை. ஸோ ஆர்டர் ஞாபகம். ஃபர்ஸ்ட் திங்கள் 3, 2வது ஞாயிறு சன் பற்றி சொல்லியிருக்காரு, 3வது ரெயின் மாமலை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ திங்களை போற்றுதும் பொங்கலர்தார் சென்னி குளிர்வன் குடை போன்று இவ்வங்கன் உலகழித்தலான். சென்னி அப்படிங்கிறது சோழருக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர். சோழர்களுடைய பட்டப்பெயர் தான் சென்னி. அடுத்து ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் டிகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலாம். காவிரி நாடன் யாரு? காவிரி நாட்டை ஆளக்கூடியவன் சோழன். அடுத்து மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அந்த பாட்டுக்கான மீனிங் கீழே நம்ம கொடுத்துருப்போம். இதில் சேர, சோழ, பாண்டியர் இந்த 3 பேரும் சூடிக்கொண்ட மாலை பற்றி சொல்லியிருக்காங்க. சேரர்னா பனம்பூ மாலை, இது 2 சொல்லினா பனம்பூ மாலை. சோழர்கள் அத்தி மாலை, பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை. ஸோ சேர, சோழ, பாண்டியர்களுடையது என்னென்ன மாலைனா சேரர் பனம்பூ, சோழர்னா அத்தி மாலை, பாண்டியர்கள் வேப்ப மாலை. இப்போ அந்த அத்தி மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கக்கூடியது தான் திங்கள். குளிர்ந்த வெண்குடையை போல அந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதான் இந்த நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்குக்கு மீனிங் வந்து மகரந்தம். அலர்னா மலர்தல். அலர் அப்படின்னா மலர்தல். ஸோ பூவினுடைய 7 நிலையை நம்ம படிச்சிருப்போம். மலர், அதுக்கப்புறம் அடுத்த நிலை அலர், அதுக்கப்புறம் செம்மல் அப்படின்னு சொல்லு. ஸோ அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம் மீனிங். சோழனின் ஆணை சக்கரம். இது வந்து ஞாயிறு சூரியன் பற்றி சொல்லியிருப்பாரு. ஞாயிறு பற்றி சொன்னது. சோழனின் ஆணை சக்கரம், அதாவது திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். சோழன் கையில் இருக்கக்கூடிய ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரக்கூடியதுதான் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு. மேருங்கிறது இமயமலை. ஸோ அந்த இமயமலையை சுற்றி வரக்கூடியதுதான் இந்த ஞாயிறு அப்படின்னு சொல்லி அந்த சோழனுடைய ஆணை சக்கரம் போல இமயமலை சுற்றி வருகிறது ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல் சூழ் உலகுக்கு அருளை போலையும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும். ஸோ மன்னன் போல கடலுக்கு கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகுக்கு முகில்வழி மேகம் மூலமா மழை அருளை பொழியக்கூடியதுதான் மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரும் கடல். அச்சம் தரக்கூடிய கடலை தான் நாமநீர் அப்படின்னு சொல்றோம். அலி அப்படின்னா கருணை. ஸோ மெர்சி, இறக்கப்படக்கூடியதான் அலி.
கருணை பொழிகிறது மலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது கழுத்தில் சூடுவது, ஸோ கழுத்தில் போடுறது மாலை, அது இன்னொரு பேர் தார் அப்படின்னு சொல்றாங்க. தண்டை அப்படிங்கிறது காலில் அணிந்து கொள்ளக்கூடியது. மேகலை இடுப்புல உடுத்திக்கூடக்கூடியது. மேகலை இடுப்புல உடுத்திக்கக்கூடியது. தண்டை கால், கழுத்துல சூடிக்கொள்வது தார். புதன் அப்படின்னா மீனிங் அறிவன். புதன் புதிதா கண்டுபிடிச்ச கோள் தான் புதன் அப்படின்னு சொல்லுவோம். புதியவன் அறிவன் அப்படின்னு சொல்லுவோம். புதியவன் அறிவன், அதுதான் புதன். சிலப்பதிகாரம் எழுதுனது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எழுதுனது இளங்கோவடிகள். அவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகாரம் பதிகம் சொல்லுது. கிபி 2ஆம் நூற்றாண்டு காமனரா செகண்ட் செஞ்சுரியை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள். கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் என்று சமண காப்பியம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சமண காப்பியம். சீசா இது சாசி வச்சுக்கோங்க. சமண காப்பியம்ங்கிறது தான் என்னது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சமண காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம். ஸோ இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துக்கான பெயர்கள். அடுத்து பாரதியாருடைய ஒரு செய்யுள் காணி நிலம். காணி நிலம் அப்படிங்கிறது பாரதியாருடைய செயல். காணி நிலம் வேண்டும், கொஞ்சம் நிலம் வேண்டும். அங்க வந்து தூணில் அழகியதாய் மாடங்கள் துய்ய நிலத்தினதாய், மாடங்கள் வேணும். அந்த நிலத்துல மாடங்கள் அமைச்சு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். மாளிகை கட்டித்தர வேண்டும். மாளிகை பக்கம் கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12. ஸோ வீடு மாடம் இருக்கணும். அது பக்கம் இருக்கக்கூடிய கிணறு இருக்கணும். கிணத்து பக்கம் தென்னை மரம் இருக்கணும். ஸோ அந்த தென்னை மரத்தில் 10-12 இளநீர் வந்து இருக்கணும். அதே மாதிரி தென்னை மரம் பக்கத்திலே வேணும். 10-12 இளநீரம். நல்லா முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஸோ முத்து சுடர் போல நிலா ஒளி வேண்டும். இந்த வீட்டுக்கு நிலா ஒளி வந்து முத்து சுடர் போல நிலா ஒளி வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை காதில் பட வேணும். அங்க கத்தும் குயிலோசை, குயில் வந்து கத்தாது கூவும். ஸோ இது வந்து மரபு வலு அப்படின்னு சொல்லுவோம். மரபு வலு. அதே மாதிரி சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும். ஸோ சித்தம் உள்ளம் மகிழ்ந்திட நல்லா சில்லுன்னு காத்தடிக்கணும். தென்றல் வர வேணும். இது வந்து ஒரு வீட்டை பற்றி சொல்லக்கூடியது. காணி நிலம் வேண்டும். நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் வேண்டும். மாளிகை கட்டித்தர வேண்டும். கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 வேண்டும். நல்ல முத்து சுடர் போல நிலாவொளி வேண்டும். கத்தும் குயிலோசை காதில் பட வேணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வர வேணும். இது வந்து பாரதியார் வந்து எழுதின செய்யுள். கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது மரபு வலு. நன்மாடங்கள் பிரித்து எழுதணும்னா நன்மை கூட்டல் மாடங்கள், நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நிலா ஒளி, நிலா கூட்டல் ஒளி, முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும். பாரதியார் அவருடைய ஆசிரியர் குறிப்பு. 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர், இயற்பியர் சுப்பிரமணியன். இளமையிலே கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னர் தான் பாரதி அப்படிங்கிற பட்ட சிறப்பு பெயர் கொடுக்குறாரு. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் எழுதியவர். நிறைய கவிதைகள் எழுதியப்பார். மண்ணுரிமை பெண்ணுரிமைக்காகவும். பாஞ்சால சபதம், கண்ணான் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியாருடைய நூல்கள். அடுத்து சிறகின் ஓசை. 6வது லெசன் சிறகின் ஓசை அப்படிங்கிறது இங்கே பேர்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. பறவைகள் பற்றி. கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்ட். கப்பல் பறவை ஃப்ரிகேட் பேர்ட். சிறகடிக்காமல் கடலை தாண்டக்கூடிய. ஸோ 400 கிலோமீட்டர். ஸோ ஒரு டேக் ஆஃப் ஒன்ஸ் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 400 கிலோமீட்டர் சிறகு அடிக்காமல் அது வாட்டு பறந்து போயிட்டுருக்கும். ஸோ அதான் வந்து ஃப்ரிகேட் பேர்ட், கப்பல் பறவை.
இதுக்கு வேறு பெயர் கப்பல் கூளை கடா. அப்புறம் கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவோம். கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை பைரட். சோமாலியா பைரட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லக்கூடியது கப்பல் பறவை, ஃப்ரிகட் பேர்டு. ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணிக்கக்கூடியது, 22,000 கிலோமீட்டர் வந்து பயணிக்கக்கூடியது ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை. சத்தியமுத்த புலவர், ஸோ அவர் வந்து நாராய், செங்கால் நாராய் பற்றி சொல்லியிருப்பார். நாராய் செங்கால் நாராய், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். ஸோ தென் திசையில குமரி கண்டத்துல நீ பறந்து அங்கிருந்து வடதிசைக்கு வருவ அப்படின்னு சொல்றாரு. சத்தியமுத்த புலவர் சொன்னது வந்து நாராய் செங்கால் நாராய், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்றாரு. சிட்டுக்குருவி வாழ்நாள்ல 10 முதல் 13 ஆண்டுகள் வாழக்கூடியது. ஸோ அதனுடைய வாழ்நாள் 13 ஆண்டு தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இந்தியாவின் பறவை மனிதர் நம்ம நல்லா தெரியும், டாக்டர் சலீம் அலி. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஆட்டோபயோகிராஃபி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. தட்ப வெப்பம், அதை பிரிக்கிறப்போ தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படின்னு பிரிச்சு வந்துடும். அடுத்து ஓல்டு மேன் அண்ட் த சி. ஓல்டு மேன் அண்ட் த சி இது வந்து நாவல். 1954 நோபல் பிரைஸ் வாங்கின நாவல் ஓல்டு மேன் அண்ட் த சி. 1954 நோபல் பிரைஸ் வாங்கினது. இதனுடைய ஆத்தர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் இதனுடைய ஆத்தர். இதனுடைய நாயகன் ஹீரோ வந்து சாண்டியாகோ. சாண்டியாகோ தான் இந்த நாவலுடைய கதாநாயகன். இது வந்து பறவை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜிகே. அடுத்த லெசன்ல ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ ஆத்திச்சூடியில் நமக்கு ஃபர்ஸ்ட் வெறுமனே ஆத்திச்சூடினா அது வந்து ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். ஸோ ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து இவர் எழுதுனது தான் அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ ஆத்திச்சூடிங்கிறது ஆலேருந்து ஒவ்வொரு வரைக்கும் அந்த வரிசையில் எழுதக்கூடியது. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் அப்படின்னு கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். மருந்து, ஔடதம் அப்படின்னா மருந்து. எது மருந்து? அனுபவம் தான் மருந்து. அவ்வுருவம். ஸோ அந்த அவ்வுருவம் அப்படிங்கிறது பிரிக்கும் போது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் பிரிச்சு எழுதணும்னா ஆ கூட்டல் உருவம். ஸோ அறிவியல் ஆத்திச்சுடி, அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்த சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். எழுதினவர் நெல்லை சு முத்து. ஆசிரியர் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் தான் முத்து அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார். அப்துல் கலாம் ஐயா வந்து இவரை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன போல சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் தான் முத்து அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம் ஐயா. அவர் அறிவியல் அறிஞர் அண்டு கவிஞர். ஸோ இவர் எங்கெங்க ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் விண்வெளி மையம், அப்புறம் இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ. ஸோ இந்த 3 விண்வெளி ஆய்வு மையத்துலையும் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஸோ தான் அவர்னால தான் அறிவியல் அறிஞரை சொல்கிறோம். 80க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. பெரிய விஷயம். சயின்டிஸ்டாகவும் இருந்து அதே சமயம் கவிஞராகவும் இருந்து 80க்கும் மேற்பட்ட புக்ஸை வந்து எழுதியிருக்காரு. பாரதியார். ஸோ பாரதியார் அவருடைய பாடல்களை விண்வெளி பற்றி சொல்லியிருப்பாரு, அறிவியல் பற்றி. அதாவது வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம்,
சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து ஒரு செயல் எழுதியிருக்காரு. வான் அப்படின்னா விண்வெளி, ஸ்பேஸ் பற்றி எழுதியிருக்காரு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல், ஸோ 3க்கு போவோம் அப்படிங்கிறத சொல்லி அதையும் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாரதியார் வந்து செயல் சொல்லியிருக்காரு. ஜிகே காரல் கப்பேக் கேரல் கப்பேக் அப்படிங்கிற யாருன்னா செக் நாட்டை சார்ந்த, செக் குடியரசு நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர், நாடக எழுதக்கூடிய ஆசிரியர். அவர் தான் முதலாக 1920 ரோபோ அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துகிறார். ரோபோ அப்படின்னா அதுக்கு அடிமை, ஸ்லேவ் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஸோ காரல் கப்பேக் அப்படிங்கிறது தான் செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர். 1920 ரோபோ அப்படிங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயன்படுத்துகிறாரு. அதனுடைய மீனிங் அடிமை. அடுத்து தானியங்கி அப்படின்னா அதுக்கு மீனிங் பிரிட்டானிக்கா டிக்ஷனரியில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும். ஸோ மனிதர் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர் போல செயல்களை செய்யக்கூடியதான் தானியங்கி அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா டிக்ஷனரியில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஐ செஸ் காம்படிஷன், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செஸ் காம்படிஷன் நடக்குது 97 மேல. ஸோ 1997 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து அது மூலமாக செஸ் காம்படிஷன் நடத்திருக்காங்க. கேசப்ரோ வர்சஸ் டீப் ப்ளூங்கிறது ஐபிஎம் டெவலப் பண்ண ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் டீப் ப்ளூ. ஸோ கேசப்ரோ வர்சஸ் டீப் ப்ளூ 2 பேருக்கு இடையில செஸ் காம்படிஷன் நடக்குது. இதில் டீப் ப்ளூ தான் வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஸோ டீப் ப்ளூங்கிறது ஐபிஎம் டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து சோபியா அப்படிங்கிறது ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க, குடியுரிமை கொடுத்துருக்காங்க. சோபியா ரோபோட்டுக்கு சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இந்த ரோபோட்டை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சோபியா ரோபோட்டுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் நே அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாமோட நேர்காணல், ஸோ அப்துல் கலாம் ஐயாவோட நேர்காணல் எடுக்கிறப்போ அந்த நேர்காணலை நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. நேர்காணல் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்த நூல் வந்து எதுனா திருக்குறள் தான். ஸோ அந்த திருக்குறளில் அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச நூல் வந்து திருக்குறள் தான். விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் பை லிலியன் வாட்சன் அவர் எழுதின புக்கு லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக்கு அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது 3யும் உறங்கிய கொடுத்தது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக்கு. அதனுடைய ஆத்தர் லிலியன் வாட்சன். அதே மாதிரி பெருமகிழ்வு, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் என்னன்னா இப்போனா கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் இடையில் செயற்கை கால் வந்து உருவாக்கியிருப்பாங்க. யாருக்குன்னா போலியோனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் நோயாளிகளுக்கு செயற்கை கால் வந்து பொறுத்துறதுக்காக கார்பன் இலையில செயற்கை கால் வந்து உருவாக்கியிருப்பாங்க 300 கிராம் இடையில. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. 300 கிராம் இடையில கார்பன் இலையை கொண்டு போலியோ பேஷண்ட்ஸுக்காக செயற்கை கால் உருவாக்கினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுடைய வெற்றி அப்படின்னா என்னன்னா சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு அக்னி அண்டு பிருத்வி ஏவுகணையே சொல்றாரு. அக்னி அண்டு பிருத்வி மிசைல் வந்து இந்தியாவுடைய ஒரு வெற்றி. அதே மாதிரி உணவு உற்பத்தியில தன்னிறைவு, உணவு உற்பத்தியில நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். இதுவும் வந்து இந்தியாவுக்கான வெற்றி. அதே மாதிரி அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறோம். ஸோ அணு உலைகள், நியூக்ளியர் பவர்,
நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலமாக நம்ம வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து இது மூணுமே வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா ஆஃப்டர் 100 இயர்ஸ், ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் லைக் நாலந்தா யூனிவர்சிட்டி, ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். சோலார் எனர்ஜி பை சேட்டலைட்ஸ், செயற்கைக்கோள்களில் சோலார் எனர்ஜி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஹியூமன் செட்டில்மெண்ட் இன் மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வசிப்பார்கள் 100 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவரை பொறுத்த வரைக்கும் யாருன்னா குழந்தைகள் தான், சில்ட்ரன் தான். அப்துல் கலாம் ஐயா பொறுத்த வரைக்கும் முதல் விஞ்ஞானி, உலகத்தின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் தான் அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்னா சில்ட்ரன் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான இது. சர் சி.வி. ராமன், ஸோ சி.வி. ராமன் பற்றி கொடுத்துருக்காங்க. 1921 இங்கிலாந்துக்கு போயிருக்கார். 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு வந்து கண்டுபிடிக்கிறார். ராமன் விளைவு சொல்கிறார் 1928 பிப்ரவரி 28. ஸோ 1928 இயர் 28 பிப்ரவரி 28. இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் சர் சி.வி. ராமன் தான், ராமன் விளைவுக்காக. அதனால் பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28. ஸோ ராமன் விளைவு அப்படிங்கிறது என்னென்னா, கடல்லே நீல நிறமாக இருக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி சொல்லியிருப்பார். அதுதான் ராமன் விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான விடையை சொன்ன விளைவு தான் ராமன் விளைவு. 1928 பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்ததான் சரி போதும் இப்போதைக்கு. நம்ம அடுத்த மூதுரை வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணோம்.